கர்மசாமி மதுரை மாநகர். அக்கா அந்த ஒயரை அத்துறாத, ரேட் ரொம்பக்கா. வீரகாளி கோயில் எங்க இருக்கு? கால் என்ன வேணும்? கால் வரலாம். ஆடி அமாவாசைக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி முடிவெடுப்போம். மங்களகரமா நடக்கும். சொந்தத்துல அமையாது, அசல்ல தான் கிடைக்கும். இந்த அப்படி நல்லா இருந்துக்கா, வெற்றி உண்டு. போயிட்டு வா. பணத்தை எங்கேயும் கொடுத்துருக்க, அதெல்லாம் வந்து சேருப்போ. பாப்பா அங்க வரணும், சரியாக்கிடுவேன். கர்மசாமி, அதே மதுரை மாநகர் கர்மசாமி ஐயா, என் வீட்டுக்குள்ள ஒரே குளறுபடியா இருக்கு. எதுவும் செய்வன வைவன கோளாறு இருக்குமா அப்படின்னு 2 பேரும் இருக்காங்க. மாமா சும்மா இருக்கிய? யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? அவர் எங்க? அவர் பின்னால நிக்கிறார். நான் 2 பேரும் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். நீ புரிய வேண்டாமா? வர சொல்லுங்க. கால் வந்துட்டு வா. சந்தனம் மணக்குது. வாடா தம்பி, அளவுருக்கு சந்தனம் கொண்டு போவியா? போவீங்களா? சந்தன காப்புக்கு தானே போவீங்க? பொதுவா சாமிக்கு பெட்டி கொண்டு போவீங்க. சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கா? அதை இல்லைன்னு சொல்லிடணும். ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள பணத்தால கோளாறு, மனதால சண்டை, இவைகள்லாம் நடக்கும். ஆனா முனியாண்டியுடைய பார்வை வீட்டினுடைய எல்லைக்குள்ள இருக்கு. புரியுதா? என்னப்பா? ஆமா. அதனால எதுவும் செய்வன கோளாறு நடந்து நம்ம குடும்பத்துக்குள்ள அமைதி குறைவுக்கும் உடல்நிலை பாதிப்புக்கும் காரணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்க உள்ளத்துல இருக்கு. அதுல ஒரு சின்ன விஷயம், கனவுல கொண்டு வந்து ஒரு தகடு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் மந்திரிச்சு போட்டது மாதிரி சில காட்சிகள் நமக்கு தெரிந்து மனம் குழம்பி இருக்கும். கால் வந்துட்டுவாங்க. கோளாறு குளறுபடி நடக்கவில்லை, கிரகங்களால் ஆனதுதான் அந்த பிரச்சனை. ஆனா உள் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடும் மனவேதனையும் நடக்கு. அதனால இந்த சந்தேகங்கள் அதிகமா வருத்துருது. புரியுதா? இந்த பகையை நீக்கி சமாதானமா ஆக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அங்க தள்ளிடு. ஒரு மிதி மிதிக்கட்டும்னா இந்த மிதிக்கணும்னு நினைச்சுக்கலாம். கண்ண மூட பார்ப்போம். கால விட்டு வரலாம். தலையில ஒரு சுமை ஏறி அப்படி ஆட்டுறது மாதிரி ஒரு கோளாறு. என்னமா அப்படி கழுத்து படபடப்பு இதெல்லாம் வருது. அதனால இது நிச்சயமா ஒரு பேய் கோளாறு தான், செய்வன கோளாறு இல்லை. இது வந்து காத்து கருப்பு அடுங்குன்னு சொல்லுவாங்களே, கருப்புனா தீய ஆவின்னு அர்த்தம். அந்த மாதிரி கோளாறு. நீக்கு தர பௌர்ணமிக்கு வந்து சேரு. இந்தா நல்லாரு ஆனந்த பாட்டு கொடுப்போம். இந்தாடா நல்லாரு மகனே, ஐஸ்வர்யமா இருக்கு, சந்தோஷமா இருப்பா.
கருப்பசாமி மதுரை தாயும் மகனும். தாயும் மகனும் அல்ல, தாயும் மகனும். அம்மா வந்திருக்கா? குட்டு வாடா, வாடா. எங்கே நீயும் நானும் அங்கே. வா. என்னடா என்ன வேணும்? இவனுக்கா? உன் முன்னாடி இருக்கா? அவங்க வர மாட்டாளோ? கால் விட்டுவாங்க. அப்படியா? உளைச்சல் இருக்கா? என்ன விஷயம்? நடக்குமா? அப்படியா? இருக்குதா? சரி, கரெக்ட். வா வா, நல்ல உட்கார். எதிர்பாராம திடீர் இடுப்பு உளைச்சல், பயத்தை பிரட்டுதல், வெள்ளைப்படுதல், இவைகளெல்லாம் உனக்கு இருக்கா இல்லையா? கால் விட்டுவா. இப்படி ஒரு எக்ஸ்ரேவா? கருப்பசாமிக்கு எனக்கு ஒரு கிடாய் வேணும்டா. எங்க கொடுக்க வேண்டியிருக்காடா? கொடுக்க வேண்டியிருக்கா? அழகர் மலை கருப்பனுக்கு கிடாய் விட்டதுன்னு வேண்டிக்கா. நாங்கெல்லாம் வாங்க மாட்டோம்ப்பா, அங்கேயே கொடுத்துருங்க. புரியுதா? ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். மருத்துவத்தில் இல்லை, என் சக்தியில். பொண்ணாவில் வரப்பா, மீனாட்சி பாரு. ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க, புண்ணியமா இருங்க. இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கோங்க, நோயெல்லாம் தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கு. அதே மதுரை மாநகர் தாயும் மகனும் சிங்கள தீவினுக்கோர் காலம் சொல்லலாம். மணி எத்தனை? அது யாரு? தங்கை. இது யாரு? பாட்டி, தாத்தா. அப்புறம் உங்க அம்மா அப்பாவா? என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி மேக்ஸ். ஏன் அதை சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற மகனே? என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? யாருக்கு வச்சிருக்காங்க? என்ன செய்யுதுமா உனக்கு? டாக்டர்லாம் பார்த்து வந்துட்டீங்களா? எல்லா டெஸ்ட் எடுத்தீங்களா? எக்கோ எடுத்தீங்களா? கொலஸ்ட்ரால் இருக்கா? தொடாம பார்ப்போம். நல்ல நிமிர்ந்து உட்கார், கண்கள் இரண்டையும் முடிக்கோ, என்னைய மட்டும் நினைச்சுக்கா, ஒரு பார்வை பார்ப்போம். என்னம்மா? என்ன என்ன நடந்துச்சு? நீங்க எல்லாரும் கொஞ்சம் கிட்ட உனக்கு இதை நினைச்சு அம்மா நினைச்சு ரொம்ப மனக்கவலையா இருக்கா? வருத்தப்படக்கூடாது. ஏன் வருத்தப்படுற? கால் வந்துட்டு. என்ன சாமி வருமா அந்த காலத்துல? ஒருத்தமா வராளா? பண்ணிட்டார். கால் வந்துட்டு வாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன், நீங்க செஞ்சிடணும். எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணிட்டா, லேடிஸ் வச்சு பண்ணிட்டா சரியா போயிட்டான், மேட்ரு முடிஞ்சுது.
அண்ணா இருக்காரு பாரு நம்ம டாக்டர் வைத்தியரங்க வாங்க. உங்க ஊர்ல தான் இருக்காரு அவரு, சிறந்த சித்த வைத்தியர். அவருடைய நம்பரை வாங்கிக்காங்க, அவரை பாருங்க, இந்த வலி வேலை செஞ்சு போயிடும். சரியா? இந்த மகளே, அம்மா இந்தா என்ன இந்தா அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணு, நடந்தாச்சு, சந்தோஷமா இரு. இந்தாடா மகனே, வெளிநாடு சம்பந்தமா சிந்திக்காத. ஐஸ்வர்யம் ஒரு இடத்துல போர் போட்டு வெயில் ஆயிடுது போலுங்க. அடுத்த வாரம் வரும்போது அதுக்கு விடையாக்கி தரேன், வெட்டியாக்கி தரேன். சரி, அதே மதுரை மாநகர் நடக்கும் பொழுது உடம்பெல்லாம் வலிக்கு. யாருக்கு யாருக்குப்பா? அண்ணா நீங்க இல்ல, கண்ணாடி போட்டண்ணே, அது நீங்க இல்ல, சும்மா சொல்லி வராதிங்க. என்ன இது? கால் விட்டுவா. இன்னொரு தடவை விட்டுவா. காலையும் போட்டா தள்ளிடாத. அப்படியா? உன் தெருவை தாண்டி போய் ஒரு பாலம் வருது, ஒரு ஓடை இருக்கு, ஒரு டேனிங்கில் ஒரு கடையும் முக்கும் திரும்பி போனா ஒரு கோயில் வருது. அதான உங்க இடம்? கால். இப்போ குடும்பத்துல கடன்களும் மனவேதனையும் இருந்துட்டு தீர்த்து தரேன். வீடு மாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடல் நோயை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமி, ஆமா அப்படியா? எந்த ஊர் அது? முக்கூடல். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழிலை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் உங்களுக்கு உள்ளத்துல ஓடுது. அளவுக்கு மீறின கடன்களால் இப்ப பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அதனால புதுமையாக எதுவும் தொழில் ஆரம்பிச்சா சரி வருமா, அதுக்குரிய வழிகள் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல. உண்மையா இல்லையா? என்னடா தொழில் நிறுத்த போற? கண்ணை முடுங்க, நான் வாரேன், பாத்துருவோம். அதை 2.5 மாதம் டைம் இருக்கு. ஆனா அந்த வேலை உனக்கு உறுதி. வாங்கி தந்துட்டேன், சந்தோஷமா இருக்கு. அதுக்கு பணமும் தரேன், நலமும் தரேன். வா, இந்தாடா சந்தோஷம். இருந்துக்கா, வீட்டை பத்தி கவலை இல்லை, தைரியமா இருங்க. அது முன்னோர்கள் தெய்வம், கும்பிட்டுக்கலாம், கவலைப்படாதீங்க, நல்லா இருங்க. நாமக்கல். நாமக்கல் யாரம்மா அது? கூட வந்திருக்காங்களா? கோயிலுக்கு தானே கூட வந்திருக்காங்க. காலைல வந்துட்டாங்க. உட்கார் மகளே, வா. தனியை கேட்க போறியா? இன்னொரு தரம். மேளம் கொட்டு திறந்திருந்தா வாரம் பொறுப்புல டிங் டிங் தவுல கட்டி வைங்கடா. இன்னொரு தரம் கால் வந்துட்டாப்பா சின்ன குட்டி. சோமா இருக்கா பாரு, அது தீமா பார்த்துக்கிட்டு இருக்கா பாரு. என்னப்பா வேணும் உனக்கு? என்ன தொழில்? அன்னைக்கு நடக்கிறது ரொம்ப மிச்சமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைக்கு முன்னால கொஞ்சம் ஒரு சின்ன ரோடும், அதுக்கு அடுத்து கொஞ்சம் வண்டிகள் நிற்கிற இடமும் இருக்கு. கடைக்கு முன்னால
ஒரு ரோடும் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வண்டிகள் நிற்கிற இடம்லாம் இருக்குது. இடது பக்கம் போனால் இன்னொரு ரோடுக்கு போகக்கூடிய பாலமும் டேனிங் இருக்குது. ஒரு கோயில் ஒன்று சிதைஞ்சு கிடக்க, பழைய காலத்து கோயிலா, அந்த பாலத்தை தாண்டி இடிச்சிருக்காங்க. காரணம் சிதைஞ்சு கிடக்குல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்ப 6 மாதமா உனக்கு தொழிலை பத்தி மனக்கவலை தோண்டிடுது. இந்த இடத்துல இருக்கிறதுனால இடத்தான பிரச்சனையா, இந்த தொழில் நமக்கு செட் ஆகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆனாலும் இந்த தொழிலையும் வச்சுக்கிடுவோம், இதே மாதிரி இன்னொரு இடத்தையும் பிடிச்சி நடத்துறதுக்கு வேண்டிய வழியை இறைவன் தந்தா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் ஓடுது. கால் ஒழுத்துவா. அப்படி வளப்படுத்தி தாரேன். கொஞ்சம் பணங்கள் நஷ்டப்பட்டு இருக்குடா, உண்மையா? அதையெல்லாம் மீட்டி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கை கொடுக்கும். இந்த அப்படி இன்னொரு டிஃபன் சென்டரும் போட்டுக்கோ, இந்த பொம்பளையும் கையில வச்சுக்கா, தொழிலுக்கு உதவியா இருப்பா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு மணி எத்தனை? சப்த கன்னிமார்கள் பூலோகத்தை நோக்கி வருகிறார்கள். அதனால அவர்களை என் சகோதரியா நான் பார்க்கணும். காங்கேயம் நமச்சான எங்க சிரிச்சுக்கிட்டு போறேன்? உட்கார்ந்து துணைக்கு வந்தீங்களா? கர்மதா கால் வந்துட்டு வரலாம். நீ வந்து உட்கார்ந்த உடனே நானே அருவாளோட குதிரையில உன் கூடவே வரேன்டா. எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாய்த்தாரேன். வீடு கட்டக்கூடிய நேரம் உனக்கு வந்தாச்சு, உனக்கு பணம் தரக்கூடிய நேரமும் வந்தாச்சு. இந்தா பிடிச்சுக்கா, வெற்றி உண்டு. உன்னுடைய வேலையில அவங்களே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரப்போறாங்க. நீ நினைக்கிறபடி நடந்துரும், ஜெயிச்சிருவேன். வீட்டில் கொண்டு போய் ஜெயிச்சுக்கலாம். நல்லா இருப்பா. இவ்வளவுதானா? இந்த கனியை வண்டியில் வச்சுக்கா, நடந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமா. நாகர்கோவில் கிரகப்பிரவேச அழைப்பு. உத்தரவு கொடுத்து வீடு கட்டி அழைப்போடு வந்த மகன். கால் ஒன்று வரலாம். நீ வீடு கட்டிருக்கியா? நூத்தர கட்டணும். உன் வீட்டுல மகாலட்சுமி தீபமாக நான் இருப்பேன். நீ நினைக்கிற பணங்கள்லாம் வந்து சேரும். உன் பிள்ளைங்களுக்கு மங்களகரமான காரியத்தையும் நடத்தி தரேன். வேற என்னப்பா வேணும்? பிரச்சனை எல்லாம் தீர்த்து வழக்கில்லாம ஆக்கி வெற்றியாக்கி தரேன். சோமா இருக்கலாம். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு எல்லாரும் என்ன கூப்பிடுங்கப்பா. கூப்பிடு.